உணர்வோடு நீங்க இந்த கூட்டணி அமைச்சிருக்கு. இது ஒரு வெற்றி கூட்டணி. நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள் தெரிஞ்ச ஒரு சாதாரண விவசாயம் வந்து ஒரு செயற்கிறவா இருந்து முதலமைச்சர் வரைக்கும் ஒரு செயல பதவி வந்த எடப்பாடியாளர்களுக்கு தான் எடப்பாடியார் கேட்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 11 மெடிக்கல் காலேஜ் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தா மாவட்டத்தில் எனக்கு கொடுத்தாரு. அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து நம்முடைய பெண்கள் போட்டி அணிபெரும் இந்த நேரத்தில் மாநில இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் நமது நாமக்கல் மாவட்ட மக்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கும் பஸ் நிலையம் மற்றும் மருத்துவமனை இரண்டு பிரச்சனைகளையும் கண்டிப்பாக தீர்க்க வேண்டும் என்று வருகின்ற தேர்தலில் நமது ஆட்சி அமைந்தால் சிப்காட் அமைப்பின் திட்டத்தை கைவிடுவோம் என்ற அறிஞர்கள் படிக்கின்ற வெட்டரி காலேஜில் வெயில் அந்த மட்டும் வந்தனா அத்தனை குடிநீர் தண்ணியும் கெட்டு போய்விடும் என்பது கூட தெரியாமல் அது ஒரு பெரிய தொகை பார்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று உறுதியாகி இருந்தார்கள். அந்த திட்டத்தையும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இடத்தில் வலியுறுத்தி அந்த திட்டத்தையும் நாங்கள் கைவிடுவோம். நமது மக்கள் மாற்றத்திற்கு தயாராகின்றார்கள். அதை நாம் தான் சரியான முறையில் பயன்படுத்தாளர்கள் சந்தித்து நமது திட்டங்களை எல்லாம் வலியுறுத்தி பொதுமக்களை எடுத்து பொதுமக்களையும் இரட்டைகளை சந்தித்து வாக்களிக்க வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை சிறப்பான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் நமது எங்களது அதிமுக நிர்வாகிகளுடனும் தொண்டர்களுடனும் கூட்டணி கட்சி தொண்டர்களிடமும் சிறந்த முறையில் ஒத்துழைத்து இந்த தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி முடித்து அதை பெருவாரியான வாக்குறுதிகளை வெற்றி பெற செய்யும்